நண்பர்களே, நான் சுந்தரவள்ளி. ராகுல் காந்தி அவர்களுக்கு நெருக்கடி முற்றுகிறது. கூட்டணி கட்சிகள் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்தியா கூட்டணி சல்லி சல்லியாக நொறுங்குவதற்கான சூழல்ல இருக்கு. மாநில கட்சிகள் எல்லாம் டிஎம்கே கட்சிகளை கொண்டு வாங்க, கூட்டணிகளை கொண்டு வாங்க. இத்தனை எம்பிக்களை கொண்ட அந்த கட்சியே கூட்டணி இல்லைன்னா எப்படி காங்கிரஸ் வெல்ல முடியும்? காங்கிரஸ்க்கு என்ன ஹோப் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு நெருக்கடியை ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுத்திருக்கு. உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு இடம். இது ஜனநாயக முற்போக்கு கூட்டணின்ற பேரோட இங்க இந்தியா கூட்டணி இருந்துச்சு, திமுக தலைமையில இருந்துச்சு. இந்த கூட்டணி பல வெற்றிகளை ஈட்டினாங்க. 2026 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தலில் தோத்த உடனே பல அணி மாற்றங்கள், கட்சி மாற்றங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. நாங்கள் இந்தியா கூட்டணியில் இல்லை என்று டிஎம்கே அறிவிச்சு, இந்தியா கூட்டணின்னு கூட சொல்லல, காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு தெளிவா சொல்லிடுச்சு. அதே போல நாடாளுமன்றத்துல போய் அவைத்தலைவர்கள்ட்ட எழுதி கொடுத்து, மக்களவை மாநிலங்களவை ரெண்டுலையும் நாங்க எங்களுக்கு தனிச்சு சீட்டு கொடுங்க, நாங்க இந்த கும்பலோட உட்காரல அப்படின்னு தனியா சீட்டு வாங்கிட்டாங்க. நீட் எதிர்ப்பு போராட்டத்துல கூட அவங்க தனியா தான் போய் நீட் எதிர்ப்பு போராட்டம் நடத்துறாங்க. காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தோடு அவர்கள் பங்கெடுக்கல. இதை தாண்டி பல விஷயங்கள்ல தனித்து இயங்க ஆரம்பிச்சிருக்கு திமுக. ஜூன் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் ஒண்ணு டெல்லியில நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த கூட்டணி கூட்டத்துக்கு திமுக போகல. அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருந்தது. அன்னைக்கே பல கட்சி தலைவர்கள் அதை கோடிட்டு பேசுறாங்க. இந்தியா கூட்டணி கூட்டத்துல பேசினாங்க. அதுல அண்ணன் திருமா அவர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. காங்கிரசினுடைய தவறான அணுகுமுறை மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துது, மாநில கட்சிகளின் கூட்டணியை பலவீனப்படுத்துதுன்னு மூஞ்சிக்கு நேரா பேசிட்டு வந்தாரு அண்ணன் திருமா. அதே போல அகிலேஷ் யாதவ், நீங்க மாநிலத்துல வலுவா இருக்கிற கட்சிகளை அரவணைத்து போகலனா பின்னடைவை சந்திக்க நேரும். உங்களுடைய வேலை, காங்கிரசுடைய வேலை மாநில கட்சிகளை அரவணைத்து ஒருங்கிணைத்து போவது அப்படின்னு அவர் மூஞ்சிக்கு நேரா பேசினார். மம்தா பானர்ஜி, மெஹபூபா முப்தி உட்பட பலரும் இந்த கருத்தை சொன்னாங்க. கம்யூனிஸ்டுகளும் அதுல தெளிவா இருந்தாங்க. கூட்டணியை வலுவாக ஒருங்கிணைக்காம வெற்றி பாதை நமக்கு கிடைக்காதுன்றதுல கம்யூனிஸ்டுகளும் அவங்க விமர்சனங்களை வச்சாங்க. அப்ப 8ஆம் தேதி ஜூன் 8ல நடந்த கூட்டத்துல கடுமையான விமர்சனங்களை கூட்டணி கட்சிகள் வச்சாங்க காங்கிரஸ் கிட்ட. உங்க அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு. அதற்கு அப்புறம் தான் அந்த நீட்டு தேர்வு போராட்டம் எல்லாமே வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காங்கிரசுக்கு கடுமையான நெருக்கடியை இந்தியா கூட்டணி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட காங்கிரஸ் தாவேகா கட்சியை தங்களுடைய இந்தியா கூட்டணியில கொண்டு வருவதற்கான முயற்சிகளை பண்ணாங்க. ஆனா தாவேகா தெளிவா இருந்தது, நாங்க உங்களையும் பகிச்சுக்க மாட்டோம், நாங்க பாஜகவையும் பகிச்சுக்க மாட்டோம், நாங்க நடுவுல நிப்போம் அப்படின்னு தெளிவா முடிவெடுத்து உங்களையும் காத்துல பறக்க விட்டுருச்சு. அப்ப ராகுல் காந்தி அசிங்கப்பட்டாரு. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் முதலமைச்சரா பதவியேற்ற உடனே டெல்லிக்கு போறாரு, அரசு முறை பயணமா போறாரு. அப்ப போய் இவரை பத்திர சந்திச்சுட்டு வந்துட்டாரு. அவர் பாட்டுக்கு மோடியை மட்டும் சந்திச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. எதிர்கட்சி தலைவர் சோனியா காந்தி, எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவங்களெல்லாம் சந்திக்கல. அடுத்து போய் சந்திக்கிறேன்ட்டு சொல்லிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருந்தாரு. சோ இது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா பேசப்பட்டது. இப்பயும் இவங்க போகல. அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி இருக்கிறாருல தலைவர் மாணிக்கம் தாகூர் அண்ணா, அவர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு எம்பியே இல்ல, அதனால அதை பத்தி அவங்க பேசல அப்படின்னு ஒரு உருட்டுறாரு. எம்பியே இல்லாத பல கட்சிகள் இந்தியா கூட்டணியில இருக்கு. மெஹபூபா முக்தி இருக்காங்கல்ல, மெஹபூபா அவங்க ஜம்மு காஷ்மீர்ல மக்கள் ஜனநாயக கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. ஆனா அவங்க இருக்காங்களே இந்தியா கூட்டணியில. அப்னா தல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வடக்க ஒரு கட்சி இருக்கு, அப்னா தல், அவங்க இருக்காங்களே இந்தியா கூட்டணியில. அதே மாதிரி இங்க லோக்கல் இருக்கிற மனிதநேய மக்கள் தேசிய கட்சி ஒரு எம்பி கூட இல்ல, ஆனா இந்தியா கூட்டணியில இருக்கிறாங்களே. அப்ப ஒரு எம்பி கூட இல்லாத பல கட்சிகள் இந்தியா கூட்டணியில இருக்கு. அதனால எம்பிக்கள் இல்லை, எனவே நாங்கள் இந்தியா கூட்டணியில சால்ஜாப் சொல்ல முடியாது. அதனால சேர்ந்திருக்கலாம், அண்ணன் விஜய் இந்தியா கூட்டணியில சேர்ந்திருக்கலாம், பாஜகவுக்கு எதிராக நின்று கொள்கை எதிரிகளை பறக்க விட்டுருக்கலாம். ஆனா சேர மாட்டாரு. ஏன்னா இவர் குடும்பியே அண்ணன் ஐயா 56 இன்ச்சு கையில தான் இருக்கு, மொத்தமா முடிச்சு விட்டுருவாரு. அதனாலதான் பம்மிக்கிட்டு கிடக்குறாரு அண்ணன். இப்ப இந்த காரண காரியங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. அப்ப இவங்கெல்லாம் வாங்க, இவங்கெல்லாம் கூப்பிடுங்க அப்படின்னு காங்கிரஸ் வலியுறுத்தும் போது அதையெல்லாம் கூட்டணி கட்சிகள் கண்டுக்கவே இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப தெளிவா தெரியும், தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழல் தெளிவான முற்போக்கு அரசியல் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இன்னொரு குறைந்தபட்ச ஒரு கேள்வி நமக்கு எப்பயுமே இருக்கு, 32 எம்பி இருக்கிறாங்க. எது 32 எம்பி திமுகவுக்கு இருக்கு, தாவேகாக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. ஆனா 32 எம்பி, மாநிலங்களவையில 10 இருக்கு,
மக்களவையில 22 இருக்கு. இந்த 32 எம்பிக்கள் கொண்ட ஒரு கட்சியை லெப்ட்ல டீல் பண்ணாங்கன்னா காங்கிரஸ், இது எவ்வளவு பெரிய மடத்தனம், இது எவ்வளவு பெரிய முடிவெடுக்காத குழப்பத்துல இருக்கிறாங்க, இது எவ்வளவு பெரிய பின்னடைவை தரும். இந்த 32 பேரும் அவங்க ஓட்டு போட்டாங்கன்னா காங்கிரஸ்க்கு பெரிய அளவுல பேக் போனா இருக்குமா இல்லையா? இன்னைக்கு அதை தனிச்சு விட்டீங்களே, அதை வேணாம் அப்படின்ட்டீங்க. அவங்க தனியா நாங்க பாத்துக்கிறோம்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. இப்ப யாருக்கு பின்னடைவு? காங்கிரஸ் கூட்டணிக்கு பின்னடைவு, இந்தியா கூட்டணிக்கு பின்னடைவு. இந்த சூழ்நிலையில காங்கிரஸ் இன்னொரு வேலையும் பாக்குது. உத்தரப்பிரதேசம் அகிலேஷ் யாதவ் முக்கியமான தலைவர், அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஒம்பளுத்து இருக்கு இந்த காங்கிரஸ். உத்தரப்பிரதேசல அடுத்த சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா 403 சீட் இருக்கு சட்டமன்ற சீட்டு. அதுல காங்கிரஸ் என்ன சொல்லுதுன்னா 200 சீட் எங்களுக்கு வேணும். ஒரு மாநில கட்சி எப்படி விட்டுட்டு இருக்கோம்? ஒரு பெரிய கூட்டணின்னா அந்த கூட்டணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கான இடப்பங்கீட பேசணும் இல்லையா? ஆனா காங்கிரசினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜேந்திர பால் கௌதம் அப்படின்ற அவரு, நாங்கள் 200 இடங்களில் போட்டியிடுவோம் இப்பே அறிவிச்சிட்டாரு. இன்னும் தேர்தல் வரல, கூட்டணி இன்னும் வலுப்படல. ஏற்கனவே 2024 மக்களவை தேர்தலில் ஒன்னா நின்று ஜெயிச்சாங்க காங்கிரஸும் அகிலேஷ் யாதவ் கட்சியும். ஆனா இன்னைக்கு முரண்பாடுல இருக்கு. அந்த முரண்பாட்டை சரி பண்றதுக்கு பதிலா இங்க என்ன பண்றாங்க? ராஜேந்திர பால் கௌதம் நாங்க 200 தொகுதியில போட்டிடுவோம் அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு. ஒவைசி இருக்காரு இல்லையா, இஸ்லாமியர்களுடைய ஓட்டெல்லாம் அவர் பிரிச்சிருவாரு. அந்த ஒவைசியே இந்த முறை உத்தரப்பிரதேசத்தை விட்டுறக்கூடாதுன்னு இங்க அகிலேஷ் யாதவோடு பேச்சுவார்த்தை நடத்துறாரு. நாம ஒரு கூட்டணியா இணையணும், நம்ம ஓட்டை சிதற விடாம பாஜகவுக்கு எதிராக நிக்கணும்னு ஒவைசி இறங்கி பேசிட்டு இருக்காரு. ஆனா கூட்டணியில இருக்கிற காங்கிரஸ் எனக்கு 200 சீட்டு வேணும்னு பேசினது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதன் தொடர்ச்சியா நீங்க பாத்தீங்கன்னா மக்களவையில அகிலேஷ் யாதவ் மூஞ்சிக்கு நேரம் என்ன கேட்டார் தெரியுங்களா? பேசுறதுக்கு போதிய நேரம் ஒதுக்கல அவைத்தலைவர். அவர் எந்திரிச்சு நின்னு, என்ன பாஜகவும் காங்கிரசும் உள்கூட்டா ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களா, நீங்களா பேசிட்டு போயிருவீங்கன்னு, இப்ப நாங்க எதுக்கு எம்பியா இருக்கோம் அப்படின்னு போட்டு பொழந்துட்டாரு. அது ஒரு பரபரப்பா போயிட்டு இருக்கு. அகிலேஷ் யாதவ் இருக்கிறது இந்தியா கூட்டணி, ஆனா அவர் அங்க பேசுனது சட்டமன்ற பார்லிமெண்ட்ல பேசுனது 2 பேர் என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கீங்களா அப்படின்னு அடிச்சிட்டார். அப்போ பெரிய குழப்பமா இருக்கு. ஏற்கனவே இங்க பல குழப்பங்கள் இருக்கு இந்தியா கூட்டணியில. ஒரு பக்கம் மகாராஷ்டிரா சிவசேனா கட்சி, சிவசேனா கட்சியை தோக்கடிக்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் குரூப் பாஜகவோட சேர்ந்து மேயர் பதவி உருவாக்குறாங்க. உள்ளாட்சி தேர்தல நம்ம கிட்ட வீடியோ இருக்கு பாருங்க, நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது உள்ளாட்சி தேர்தல ஒரு மேயரை செலக்ட் பண்ணோம். சிவசேனா கட்சி காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற கட்சி. ஆனா சிவசேனா கட்சியை காலி பண்றதுக்கு காங்கிரஸ் இருக்கிற ஆட்கள் தலைவர்கள் என்ன பண்ணாங்க? பாஜக கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்களை தேர்ந்தெடுத்து மேயராக்கி விட்டு போயிட்டாங்க. இது அங்க பெரிய பிரச்சனையை உண்டாக்குச்சு. அதோட சரத் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், அவரும் முரண்பாடுகளோட இருக்காரு. இப்ப அங்க அந்த முரண்பாடு இருக்கா? இந்த பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் போன எலெக்ஷன்ல காங்கிரஸோட நிக்க மாட்டேன்னாரு. தோத்தாலும் பரவாயில்ல, நான் காங்கிரஸோட நிக்க மாட்டேன்ட்டாரு போன எலெக்ஷன்ல. இந்த இந்தியா கூட்டணியிலேயே அவர் பங்கெடுக்கல, இந்தியா கூட்டணி கூட்டத்திலையும் பங்கெடுக்கல. அப்ப அவர் ஒரு பக்கம் முரண்படுறாரு. நீங்க திமுக எல்லாம் விட்டுட்டீங்க, திமுக போன்ற வலிமையான ஒரு பகுத்தறிவு கட்சியெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ண போறீங்கன்னா அவரும் வரல. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா நம்ம ஹேமந்த் சோரன் அவரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, திமுகவே விடுறீங்கன்னு. ஏன்னா வட இந்தியாவில அந்த மாநில கட்சிகளை திரட்டுறதுல திமுக ஒரு முக்கியமான ரோல் பண்ணாங்க. அதோட நான் எனக்கு சென்ட்ரல் ஆட்சி அது சம்பந்தமாலாம் விருப்பம் கிடையாது, எனக்கு மாநிலத்தை நான் பார்த்துப்பேன். ஆனா எனக்கு வலிமையாக பாஜகவை எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டணி தேவை அப்படின்னு பல தலைவர்களோட போய் பேசினார். அப்போ டெல்லி, உத்தரப்பிரதேசம் அந்த இங்க எல்லாரும் காங்கிரஸ்க்கு எதிராக நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸினுடைய தவறான அணுகுமுறை. நீங்க 32 எம்பி இருக்கிற திமுக அப்படி நொட்டாங்கையில கழட்டி விட்டு போனீங்கன்னா அங்க மிதி வாங்கும் போது யார் கூட நின்று காப்பாத்துவா? யோசிக்கணும்ல தலைவர்கள். ஒரு கூட்டணின்றது சும்மாவா? கருத்தியெல்லாம் நின்று பாஜகவை எதுக்குறது. இப்ப ராகுல் காந்தியை போட்டு அடிக்கிறாங்க, மூக்குல ரத்தம் வருது. தமிழ்நாட்டுல ஒருத்தன் கூட வீடியோ கூட போடலையே, கண்டுக்கவே இல்லையே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி இங்க வந்திருக்கிறாரு, 8 மணி நேரம் இங்க சென்னையில இருக்காரு, போய் இவரை சந்திக்கவே இல்லையே விஜய. அப்ப வெட்டி ஆக்கிட்டாரு தமிழ்நாட்டினுடைய கூட்டணியை, தவறான முடிவால முடிச்சிட்டாரு. இப்ப இந்த கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுக கண்டிப்பா வேணும், திமுக இருந்தாதான் நம்ம பார்லிமெண்ட்ல நின்னு அடிச்சு ஆட முடியும். காரணம் அவங்க நம்பர் ஆஃப் சீட்ஸ் வச்சிருக்காங்க, 32 சீட்டு. எவ்வளவு பெரிய பலமா இருக்கும். எங்க நீங்க அதை கூட தெரியாம நீங்க முடிவு எடுக்கிறீங்க?
அப்ப நீங்க மாநில கட்சிகளை ஒருங்கிணைக்காம, மாநில கட்சிகளினுடைய அரசியலுக்கு நீங்க செவி கொடுக்காம நீங்க எப்படி ஜெயிக்க முடியும் காங்கிரஸ் அப்படின்னு கடுமையா பேசிட்டு திமுகவை எப்படியாவது நீங்கள் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியை பார்த்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. எப்படியாவது நீங்க சேருங்க, எங்களுக்கு தெரியாது, திமுக இந்தியா கூட்டணியில இருக்கணும், அப்பதான் கட்சி இந்த கூட்டணி உருப்படும் அப்படின்னு ஒரு பெரிய நெருக்கடியை கொடுத்திருக்கிறாங்க. விழிப்புதிங்கி போய் நிக்கிறாரு பாவம், எந்த பக்கம் போறதுன்னு தெரியல. இங்க ஓடிட்டு இருக்கிற அரசியல் அவருக்கு புரியல, பாவம் திணறி போய் நிக்கிறாரு. நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, தெளிவான முடிவெடுக்காத தலைவர்கள் இருந்தாங்கன்னா அந்த கூட்டணி சிதைஞ்சு போயிடும். தலைவர்கள் தான் அதை ஒருங்கிணைக்கிறவங்க. அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு ராகுல் காந்தி நடக்கணும். இல்லாட்டினா சில்லு சில்லா சல்லி சல்லியா இந்தியா கூட்டணி உடைஞ்சு போகும்.